எங்கள் ஊரில் மகேந்திரா சுராஜ் இருக்கு. இப்போ எல்லாம் மாற்றுறாங்க. என்ன வண்டி மாற்றுறாங்க? தை மாதம் இன்னும் 2 இருக்காங்க, பொங்கலுக்கு ஒரு 2 இருக்கலாம் இருக்கும். என்ன வண்டி எடுக்க போகிறீங்க? மகேந்திரா பற்றினா நினைக்கிறேன், அது செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்பப்போ ஹைட்ராலிக் ஃபால்ட் வருது, முன்னாடி பேரிங் வந்து அடிக்கடி இப்போ டப்பு தேஞ்சு. மற்ற வண்டிக்கெல்லாம் இது அந்தளவுக்கு இல்லை, மகேந்திரா வந்து அந்தளவுக்கு கொஞ்சம். இப்போ அதே சுராஜெலாம் நல்லா இருக்குண்ணா. நான் ஒன்று எண்ணெய் தான் கொஞ்சம் சேர்த்து சாப்பிடுது, ஹீட்டு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும் வண்டி. வணக்கம்ண்ணா. வணக்கம் சார். உங்கள் பேர், உங்கள் ஊர்ண்ணா? எங்கள் ஊர் கள்ளிப்பாடி, மலூர்பேட்டை பக்கம். ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா ஜாண்டியில் 50-50D பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சுருக்கீங்கண்ணா. ஆமாங்கண்ணா. இந்த டிராக்டர் எத்தனை வருஷம்னா வச்சுருக்கீங்க? இப்போ 1 வருஷம் ஆகுதுண்ணா வாங்கி. 1 வருஷம் ஆகுது. 1 வருஷம் ஆகுது. ஓகேண்ணா. 1 வருஷத்தில் எத்தனை மணி நேரம் ஓட்டிருப்பீங்க? ஒரு 900 மணி நேரம் ஓட்டிருக்கு. 900 மணி நேரம் வாங்கி போல் லோக்கல்லே தான் பார்த்துட்ருக்கோம். இங்கே ரொட்டோட்ரு இது பேலர் மட்டும் போயிட்டுருக்கு. இன்னும் அனுபவம் அதிகமாக வெளியே எதுவும் போகல. இங்கே நம்ம லோக்கல் வேலையை விவசாயம் மட்டும் பார்த்துட்டு நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்ருக்கோம். ஓகே. நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த டிராக்டர் ஃபீல்டில் இருக்கீங்க? டிராக்டரில் நான் ஒரு 8 வருஷமாக இருக்கேன். 8 வருஷமாக இருக்கீங்க? 8 வருஷமாக இருக்கும். ஓகே. நீங்கள் என்னென்ன டிராக்டர்லாம் நீங்கள் ஓட்டியிருக்கீங்கண்ணா? நான் சுராஜ் ஓட்டியிருக்கேன், மகேந்திரா ஓட்டியிருக்கேன். சுராஜ், மகேந்திரா. இப்போ தான் ஜாண்டியர் வந்து இப்போ தான் புதுசாக எடுத்துருக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுராஜ், மகேந்திராலாம் ஓட்டிருக்கீங்க. ஆனால் திடீர்னு ஜாண்டியர் எடுத்தது காரணம் என்னன்னா, யார் சொல்லியிருந்தீங்க? டிரைவராக இப்போ ஓட்டியிருந்தேன் வேறு வண்டிக்கு. இப்போ சொந்தமாக இப்போ பேலர் ஓட்டலான்னு சொல்லிட்டு நம்ம இந்த வண்டி வாங்கியிருக்கோண்ணா. ஸோ ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா ஜாண்டியர்லேயே பார்த்தீங்கன்னா பேலர்லாம் இருக்குது. நீங்கள் இருந்தாலும் ஆம்பல் பேலர் எடுத்தது காரணம் என்னண்ணா? இது ரொம்ப நல்லா இருக்குண்ணா. கொஞ்சம் கட்டு சசன் வீது, நம்மளுக்கு எந்த செலவும் இல்லை, மெயின்டெனன்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி தான் இருக்குது. 1 மணி நேரத்துக்கு எத்தனை கட்டுனா போடுவீங்க? 1 மணி நேரத்துக்கு 50 கட்டு போகணும். 50 கட்டு? 50 கட்டு போகணும். ஓகேண்ணா. இப்போ அதுக்கெலாம் எவ்வளோ ஆர்பிஎம் வைப்பீங்க? பிடிஓ ஆர்பிஎம்? 10 எம்என் வைப்போம். 10 வைப்பீங்க வண்டியில். பின்னாடினா 540 540 இருக்குல்ல, அது எவ்வளோ வைப்பீங்க? அது வந்து 500 எம்எம் வைப்போம். 500 தான் வைப்பீங்க. உங்களுக்கு அந்த ஸ்பீடே போதுமாண்ணா? அதே போதுண்ணா. ஏன்னா சில பேர்லாம் 1000லாம் வச்சு கூட ஓட்டுறாங்க. இல்லை இது இருந்து அதே போதும் நம்மளுக்கு. நம்ம ஓட்டின வரைக்கும் இது அது அந்த போதும். ஸோ உங்களுக்கு ஆனால் எவ்வளோ மைலேஜ் வருது செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா பேலருக்கு? இது பேலருக்கெல்லாம் ஒரு 3.5 தானே போகுது. 3.5 போகுது. 3.5 தான் போகுது. ஸோ இன்றைக்கி எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க? எவ்வளோ நேரமாக ஓட்டு நிற்கிங்க? இப்போ காலைல ஒரு 10:30 தான் ஸ்டார்ட் பண்ணது. 10:30 மணிக்குண்ணா? 10:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் இதே ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். இப்போ ஒன்று 11 மணிக்கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ ஓடிச்சு எல்லாம் ஒரு 30 கட்டு மேலே ஓடி இருக்கு. ஓகே. எத்தனை கட்டு இது வரைக்கும் போடுறீங்க? இது வரைக்கும் ஒரு 40 கட்டு மேலே ஓடி இருக்கு. ஓகே. இப்போ நம்ம ஏரியாலாம் ஒரு கட்டுக்கு எவ்வளோ இது பண்ணுறீங்க நீங்கள்? இங்கே வந்து லோக்கலுக்கு மட்டும் ஒரு 35 ஓடுது, வெளியெல்லாம் கூட 40 கம்மியில் 40 ஓடுது. ஓகே. ஆனால் ரெகுலராக இப்போ உங்களுக்கு ஆனால் இருக்குங்களா டெய்லி வேலை? தான் இருக்குண்ணா, கிரைகெல்லாம் இருக்குண்ணா. ஓகேண்ணா. இப்போ இந்த சீசன் சொல்ல போனால் இது எந்த மாதத்துலேருந்து எந்த மாதம் வரைக்கும் நான் தொடங்கும், எப்போ முடியும்? இப்போ இந்த தை மாதத்துலேருந்து கார்த்திகை மாதத்துலேருந்து தை மாதம் லாஸ்ட் வரைக்கும் ஓடும். அதுக்கப்புறம் இந்த ஆணிக்கார் வந்து நட்டானா அது அந்த ஃபீல்டு ஓடணும். சரிண்ணா. அப்படி அங்கே இல்லைன்னா அப்புறம் வெளியே ஆந்திரா பக்கம் போகும். ஆந்திரா பக்கம் போயிடும். இப்போ ஆந்திராலாம் போனீங்கன்னா அங்கே எவ்வளோ தருவோம் கட்டுக்கு? அங்கெல்லாம் வந்து 55 60. அப்போ அவ்வளோ தராங்களா? அவ்வளோ போதும். ஓகேண்ணா. அது வண்டி அங்கே இப்போ அதிகமாக போகலன்னா நம்மளுக்கு ரேட் அதிகம் தான். வண்டி அதிகமாக போச்சுன்னா இந்த 50 கம்மி இல்லைனாங்களாமா. தூங்குறதுலாம் எங்கே தான் போய் தூங்குவீங்கண்ணா? அங்கேயே ரூம் எடுத்துக்க வேண்டியது தான். ரூம் எடுத்து கொல்லியார் ரூம் எடுத்துகிட்டு அங்கேயே போய் படுத்துக்க வேண்டியது. ஓகேண்ணா. சாப்பாடு மட்டும் செஞ்சு சாப்பிடுவீங்களா இல்லை ஹோட்டல் தான்? சாப்பாடு செஞ்சே சாப்பிடணும். செஞ்சு சாப்பிடுங்க. செஞ்சு சாப்பிட்லாம் கும்பலாக கொண்டு. நான் வேணா விருப்பம்னா ஹோட்டலில் போய் சாப்பிடலாம். இப்போ ஒன் டைம் போனீங்கன்னா எவ்வளோ நாள் இருப்பீங்க? இல்லை மாதம் கணக்காக இருப்பீங்களா? மாதம் கணக்கு நான் 1.5 வருஷம் 1.5 மாதம் 2 மாதம். அது ஃபீல்டு எப்படி இருக்கோ அந்த மாதிரியே ஓடிக்கணும். ஆனால் சில பேர் சொல்கிறேன், நீங்கள் ஆனால் எவ்வளோ சம்பாதிப்பீங்க அந்த 1.5 மாதத்துக்குள்ள? நம்ம ஓட்டுறதை பொறுத்து இருக்குண்ணா. ஒரு அப்பா குறைஞ்சபட்சம் எவ்வளோ சம்பாதிப்பீங்க? கொஞ்சபட்சம் போனால் ஒரு 2 லட்சம் சம்பாதிச்சு. 2 லட்சம். 2 லட்சத்தில் ஒரு 50,000 செலவாயிடும். டீசலுக்கு? டீசலு நம்ம கை செலவில் 50,000 60,000 ஆகிடும். இப்போ போகும்போதே சர்வீஸ்லாம் பண்ணிட்டு போயிருவீங்களா இல்லை அங்கே போய் அங்கேலாம் சர்வீஸ் பண்ணிப்பீங்களா? நம்ம இங்கே எப்படி இப்போ ஓட்டுறோமோ அதுக்கேற்ற மாதிரி சர்வீஸ். நம்ம டைம் கணக்கு ஓட்டு தெரியும்ல, இவ்வளோ நேரம் ஓடி இருக்க பண்ணின்னு போனால் தான் அங்கே ஓட்டலான்றது தெரியும்ல, அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி பண்ணின்னு போகும். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேயும் சர்வீஸ் பண்ணிப்பீங்க, இங்கேயும் சர்வீஸ். இப்போ நம்ம ஊருக்கும் அந்த ஊருக்கும் சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ அதிகமாக இருக்குங்களா கம்மியாக இருக்குங்களா? அங்கேயும் இங்கேயும் நம்ம கம்மி தாங்க. இது நம்மளோட கம்மி கம்மி தான். எவ்வளோ அங்கே எவ்வளோ ஆகும்? அங்கே ஒரு 2000 சொல்லிட்டு அதிகமாகுதுண்ணா. இங்கே வந்து 6500 ஆகுது ஜாண்டிருக்கு. மற்ற வண்டிகள்லாம் வந்து 5000 5500 ஆகுது. சரி. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம்லாம் வச்சு ஓட்டும்போது சில பேர் ஜாண்டியில் இந்த ஹீட்டு பிரச்சனை சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன இருக்குது? தான் அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் ஹீட்டு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும் வண்டி. ஓகே. ஹீட்டு மட்டும் பிரச்சனையாக இருக்குது. ஹீட்டு தான் பிரச்சனை, மற்றபடி வண்டிலாம் ஓட்டத்துக்குலாம். ஸோ ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா சேடிக்கு ரொட்டவேட்டர்லாம் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்க. இப்போ ரொட்டவேட்டர்லாம் எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ரொட்டவேட்டுக்கு அது நம்ம இடத்துக்கு ஏற்ற மாரி. நான் வயக்காடு அந்த மாதிரி சைடெலாம் இருந்தால் 4 குடிக்கும், 4 குடிக்கும். இந்தமாரி மணல் காலம் இருந்தால் 3.5 தான் போகுது. சரி. இப்போ பார்த்தீங்கன்னா பேலர் யூஸ் பண்ணுறீங்கன்னா பேலர் யூஸ் பண்ணுறது அதிகம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்லாம் அடிக்க போவீங்க.
அப்படி போகும்போது இந்த டிராக்டருக்கு ரிவர்ஸ் போகிறதுக்கு எப்படி இருக்கு? ரிவர்ஸ்லாம் இது வேகம் தான் போகுது, ஸ்பீடாக தான் போகுது. ஸ்பீடாக தான் போகுதுண்ணா. ஓகே, அது மாதிரி இது டர்னிங் திரும்புறதுக்குலாம் எப்படி இருக்குது? ரொம்ப கட்டாகுங்களா? டர்னிங்லாம் சூப்பராக கட்டாகண்ணா. நம்ம சும்மா ஒரு இதிலே திருப்பிடலாம். இது வந்தால் மற்ற வண்டிக்கு இது கொஞ்சம் டக்குன்னு மாட்டேங்கி திருப்பிக்கலாம். ஓகேண்ணா. இப்போ இந்த ஒரு வருஷம் அந்த டிராக்டர் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு எதனா சர்வீஸ் தவிர்த்துட்டு வேறு எதனா பிரச்சனைகள் வந்துருக்கலாம் வண்டியில்? இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இது வரைக்கும் வண்டி எடுத்துகிட்டு எந்த பிரச்சனையும் இல்லை, ஓடிட்டுருக்கு. அதெல்லாம் எந்த கம்பெனியும் வரல. வண்டிலாம் அங்கே மெயின்டெனன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி தான். மற்ற வண்டிலாம் ஓடினு இருக்கும்போது கொஞ்சம் செலவு அதிகமாக தான் இருக்குது. இந்த வண்டிக்கு பொறுத்த அளவுக்கு அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. இப்போ உங்கள் ஊரில் அதிகபட்சமாக என்ன டிராக்டர்னா இருக்குது, என்ன பிராண்ட் இருக்குது? எங்கள் ஊரில் மகேந்திரா, சுராஜ் இருக்குது. இப்போ எல்லாம் மாற்றுறாங்க. என்ன வண்டி மாற்றுறாங்க? எல்லாம் ஜாண்டியருக்கு போகிறாங்க. ஜாண்டியர் காரணம் நீங்கள் நினைக்கிறீங்கண்ணா? எல்லாம் வாயு வாட்டர் சீசன் அதிகமாக இன்னும் அதில் சம்பாதிக்க முடியாது. பேலர்லாம் போட்டால் அது ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணிடலாம். மற்ற வண்டியில் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆமாம், இப்போ மகேந்திரலாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கிளச் பேலர் போட்டு யூஸ் பண்ண முடியாது, ஸ்டாட்டிக் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸ்டாட்டிக் மட்டும் யூஸ் பண்ணி இது வந்து 2 வேலைக்கும் யூஸ் ஆகுது. இப்போ மகேந்திராவில் கூட அது மாதிரி அட்வான்ஸாக வந்துச்சு. இப்போ டபுள் கிளச்சி போட்டு வண்டி வந்துருச்சுங்களே. இருந்தாலும் கீர் அந்த மாதிரி கீர் வேணும்னா இதுனா சைடு கீர் கொடுத்துருக்காங்க. அது முன்னே ஈர்த்துருக்கலாம். அந்த வண்டிலாம் இப்படி பார்த்து முன்னாடி பார்த்து ஈர்க்க முடியாது. இது வந்து சைடு இருந்தாலும் நம்ம அப்படி கையில் லைட்டாக தட்டி விட்டால் போதும். அப்படியே கிளர்ச்சி மாரிங்களாலும் இது லைட்டாக தானாக கீர் தள்ளிக்கலாம். தை மாதம் இன்னும் 2 இருக்காங்க, பொங்கலுக்கு ஒரு 2 இருக்கலாம் இருக்கும். என்ன வண்டி எடுக்க போகிறீங்க? அது ஜாண்டியர் தான். ஜாண்டியர் தான். அது என்ன பர்பஸ்க்காக யூஸ்? அதுவும் இது பேலருக்கும் ரோட்டோட்டுக்கும். ஓகே, அதாவது இன்னும் பேலர்னால லாபம்ன்றதால இப்போ இன்னொரு வண்டி போகலான்றீங்க. இப்போ அது யாரா ஓட்டுறது? அதுக்கு நம்ம ஆள் இருக்காங்க, டிரைவர் போட்டுக்கலாம். டிரைவர் போட்டு ஓட்ட போய் இப்போ டிரைவர் போய் எவ்வளோ தருவீங்க? அதெல்லாம் ஓட்டினா ஒரு கட்டுக்கு 5 ரூபா. ஒரு கட்டுக்கு 5 ரூபா போனால் நாங்கள் 6 ரூபா 7 ரூபான்னு கொடுப்போம். இப்போ வேலை இல்லாமல் சும்மா இருக்கும்போது என்ன தெரியும்? இல்லை, வேலை இருக்கிறப்ப தான் கொடுக்க முடியும். வேலை இருக்கிற அன்றைக்கி மட்டும் தான். வேலை இருக்கிற அன்றைக்கி தான். மாத சம்பளமே இல்லை, எல்லாம் கட்டு கணக்கு தான். இது சீசன் டைம் தான். அந்த சீசனுக்கு மட்டும் தானே பண்ண முடியும், நம்ம மற்ற டைமில் பண்ண முடியாதுல்ல. ஓகேண்ணா. இப்போ நீங்கள் எடுக்கும்போது இந்த வண்டியோட ரேட் எவ்வளோ இருந்துச்சு? இந்த வண்டியோட ரேட் வந்து 850. 850 வண்டி ரேட். இப்போ பேலர் எவ்வளோ எடுத்தீங்க? பேலர் வந்து 295. 295. ஓகேண்ணா. இப்போ நீங்கள் திரும்பவும் ஃபியூச்சர் எடுத்தால் இப்போ ஜாண்டியர் தான் எடுப்புன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகேண்ணா. நமக்கு அதான் பிடிச்சிருக்கு இப்போதைக்கு. நமக்கு சுராஜ் ஓட்டியிருக்கேன், மகேந்திரா ஓட்டியிருக்கேன். அதெல்லாம் வாய்வல் தான் ஓட்டியிருக்கான். அந்த பேலருக்கு ரோட்டாக இருக்கும்போது நம்ம இதுதான் பேசுகிறோம். இப்போ மகேந்திரா பற்றி உங்களோட கருத்து நான் மகேந்திரா பற்றி என்ன நினைக்கிறீங்க? மகேந்திரா பற்றி என்ன நினைக்கிறேன், அது செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்பப்போ ஹைட்ராலிக் ஃபால்ட் வருது. முன்னாடி பேரிங் வந்து அடிக்கடி இப்போ டப்பு தேஞ்சு. மற்ற வண்டிக்கெல்லாம் இது அந்தளவுக்கு இல்லை. மகேந்திரா வந்து அந்தளவுக்கு கொஞ்சம். இப்போ அதே சுராஜ்லாம் நல்லா இருக்குண்ணா. நான் ஒன்று எண்ணெய் தான் கொஞ்சம் சேர்த்து சாப்பிடுது. மற்றபடி அது நல்லா இருக்குது, வேறு ஒன்றும். இப்போ வண்டியோட சவுண்டுன்னு பார்க்கும்போது உங்கள் வண்டி சவுண்ட் எப்படின்னா இருக்குது? அதிகமாக இருக்குங்களா, கம்மியாக இருக்குங்களா? சுராஜுக்கு கம்மி. கம்மி தான். ஓகேண்ணா. சுராஜியோட கொஞ்சம் கம்மி தான். சுராஜ் அதிகமாக தான் இருக்குது. இப்போ உங்கள் ஊரில் ஜாண்டியர் எனக்கு எத்தனை வண்டினா இருக்கும்? எங்கள் ஊரில் 3 வண்டி இருக்குண்ணா. 3 வண்டி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ஃபஸ்ட் எடுத்தீங்களா இல்லை உங்களை இப்போ நீங்கள் நிறைய ஃபஸ்ட்டு எடுத்தீங்க? உங்கள் ஊரில் இப்போ அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா மகேந்திரா சுராஜ் தான் இருக்குன்னு நீங்கள். அந்த இடத்துல இப்போ நீங்கள் ஜாண்டியர் எடுக்கும்போது இப்போ அந்த டிராக்டர் வச்சுருக்கோம் என்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொல்கிறாங்க, பாரு நம்மளாம் தெரியாமல் எடுத்துட்ட வண்டியை இவன் எடுத்து நல்லா 2 இதுவும் ஓட்டிக்கிறான்டா அப்படின்னு மாரி பேசுகிறாங்க. நம்மளும் மாற்றி ஆகணுன்றாங்க அவங்களும். ஆனால் மாற்றுவாங்கன்றது தெரியல, அது அவங்களோட கருத்து. அது நம்மளுக்கு இது பிடிச்சிருக்கு, நம்ம இது எடுத்துருக்கோம். ஓகேண்ணா. இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இந்த டிராக்டர் எடுக்கணும்னு நினச்சா யாரெல்லாம் எடுக்கலாம்? எத்தனை ஏக்கர் வச்சுருங்க எடுக்கலாம்? என்ன பர்பஸ்க்காக எடுக்கலாம்? என்ன பாருங்கள், ஒரு 5 ஏக்கர் நல்லா இருக்கும்ண்ணா. அதை தான் மெயின்டைன்ஸ் பண்ணுவேன். இப்போ நம்மக்கிட்ட ஒரு 6-7 நிலம் இருக்குது. அதனால் நம்ம எடுத்து பயிர் வரையும் பார்த்தாலும் ரோலிங் டியூ கட்டுறதப்போ இதில் வந்தாலும் பயிரில் வந்தாலும் 2த்தையும் இங்கே கலந்து கட்டியிருக்கோம். வெறும் வண்டி மட்டும் எடுத்தால் சமாளித்து கட்ட முடியாதுண்ணா. ஓகேண்ணா, புரியுது. அதாவது சொந்த இடமும் இருக்கணும், வாடகையும் ஓட்டணும். அதெல்லாம் தான் எதனா ஒன்றுத்தில் வந்து நம்ம எடுத்து பண்ண முடியும். இதோ வரேன். சரிண்ணா, ஓகேண்ணா. என்கிட்ட இவ்வளோ நேரம் தகவலை போயிட்டு ரொம்ப நன்றிண்ணா. சரி, ஓகேண்ணா.